நிச்சயமாக இப்ப உலகமே எதிர்பார்க்கின்ற நிகழ்வுகள் ஒன்றாக சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிகழ்வை தான் தற்போது அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த பல்வேறு சிறப்பு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாசாவில் உள்ள நமது தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் நாம் பேசிய போது அவர்கள் கொடுத்த தகவலின்படி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் பயண திட்டம் எப்படி திரும்ப போகிறார் என்றிருந்து அந்த பணி தொடங்கியது என்பது குறித்த முழு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதன்படி செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை காலை செவ்வாய்க்கிழமை காலை 8:15 மணிக்கு அந்த விண்கலத்தின் நுழைவு வாயில் மூடப்படும். அதாவது டிராகன் விண்கலம் தான் இவரை மீண்டும் பூமிக்கு அழைத்து வருகிறது. அதிலே சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் மற்றும் 2 குழுவினர் டிராகன் விண்கலத்துக்குள் சென்ற பிறகு சரியாக காலை 8:15 மணிக்கு விண்கலத்தின் நுழைவு வாயில், அதாவது ஆஷ் க்ளோசிங் என்று அழைக்கிறார்கள், அந்த நுழைவு வாயில் மூடப்படும். அதன் பின் செவ்வாய்க்கிழமை காலை 10:15 மணிக்கு விண்கலத்தை பிரிக்கும் நிகழ்வின் நேரலை நாசாவில் தொடக்கம். அதாவது விண்கலம் அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து விண்கலத்தை பிரிக்கின்ற அன்டாக்கிங் என்று கூறுவார்கள். டாக்கிங் என்றால் சேர்ப்பது, அன்டாக்கிங் என்றால் பிரிப்பது. அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இதை பிரிக்கும் பணியை தொடங்குவது சரியாக காலை 10:15 மணிக்கு அந்த விண்கலத்தை பிரிக்கும் நிகழ்வு தொடங்கும். இந்த நேரலை நாசா அமைப்பின் மூலமாக நேரலையாக உலகம் முழுவதுமே ஒளிபரப்பப்படுகிறது. அதன் பின் செவ்வாய்க்கிழமை இரவு, அதாவது 10:35 மணிக்கு அன்டாக்கிங், அதாவது சரியாக 10:35 மணிக்கு அன்டாக்கிங் பணி முடிவடையும் பொழுதுதான் அதன் பின் நாசாவில நேரலை ஒளிபரப்பு முடிந்து ஆடியோ மட்டும், அதாவது சத்தம் மட்டும்தான் அந்த எப்படி வருகிற சத்தம், ஒளிபரப்பு தான் தொடங்கும், ஒளிபரப்பு முடிந்துவிடும். எனவே 10:35 மணிக்கு அந்த அன்டாக்கிங் பணி முடிவடையும். அந்த அன்டாக்கிங் முடி செவ்வாய் இரவு 10:35 மணிக்கு. நீங்கள் செவ்வாய் காலை 10:15 மணிக்கு தொடங்கிய பணி இரவு 10:35 மணி வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து நடைபெறும். அதற்கு புதன்கிழமை, அதாவது செவ்வாய் இரவு 19 முடிந்து செவ்வாய் இரவு சரியாக 10:50 மணி அன்டாக்கிங் முடிந்த பிறகு பூமியை நோக்கிய பயணம் சரியாக இரவு 10:50 மணி அளவிலே தொடங்குகிறது. அப்போதுதான் பூமியை நோக்கி அந்த டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. புதன்கிழமை அதிகாலை, அதாவது செவ்வாய் இரவு 10:50 மணிக்கு தொடங்கும் பூமியை நோக்கிய பயணம் புதன்கிழமை அதிகாலை 2:15 மணிக்கு நேரலை காட்சிகள் மீண்டும் நாசாவிலே. அதற்கு வெறும் சத்தம் தான், ஒளிபரப்பு தான் வரும், ஆடியோ சிக்னல்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு ஆடியோ வீடியோ சிக்னல் இரண்டுமே சேர்ந்து கிடைக்கும். நேரலை காட்சிகள் மீண்டும் நாசாவிலே புதன்கிழமை அதிகாலை 2:15 மணியிலிருந்து ஒளிபரப்பை தொடங்கும். புதன்கிழமை அதிகாலை 2:41 மணிக்கு சரியாக நீங்கள் கிட்டத்தட்ட புதன்கிழமை அதிகாலை 2:41 மணிக்கு விண்வெளியிலிருந்து பூமியின் சுற்றுப்பாதை, அதாவது பூமியின் வளிமண்டலத்திற்குள் விண்கலம் அதன் சுற்றுப்பாதையிலிருந்து பூமியின் வளிமண்டலத்திற்கு நுழையும் நேரம் தோராயமாக 2:41 மணி அதிகாலை, புதன்கிழமை அதிகாலை 2:41 மணிக்கு அந்த சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தவுடன் என்ஜின்களின் இயக்கம், அதாவது இந்த பாராசூட்டுகள் எல்லாம் தயாராக விரிக்கப்பட்டு அந்த என்ஜின் உந்து சக்தியின் மூலமாக பூமியை நோக்கி தரையை இறங்க தொடங்கும். அந்த பூமிக்குள் மிக வேகமாக விரைந்து வரவும் அந்த கண்ட்ரோல்டு ஸ்பீட் என்பார்களே, அது போன்று வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த என்ஜின் கட்டுப்படுத்தப்பட்டு சரியாக அந்த கடல் பகுதியை இறங்குகின்ற பகுதியை நோக்கி வரும். சரியாக புதன்கிழமை அதிகாலை 3:27 மணிக்கு விண்கலத்தின் வேகம் குறைந்து பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு அந்த டிராகன் விண்கலம் பாதுகாப்பாக புளோரிடா கடல் பகுதியிலே கடலிலே தரையிறங்கும் என்று சொல்லுவதை டச் டவுன் என்றால் தரையில் இறங்கினால் டச் டவுன், அதே ஸ்பிளாஷ் டவுன் என்றால் கடலில் இறங்கினால் ஸ்பிளாஷ் டவுன். எனவே ஸ்பிளாஷ் டவுன் என்று அழைக்கிறார்கள். எனவே சரியாக 3:27 மணிக்கு ஸ்பிளாஷ் டவுன் என்ற வகையிலே அது கடலிலே இறங்கும். பாதுகாப்பாக கடலில் இந்த பாராசூட் விரிக்கப்பட்டு பாதுகாப்பாக இறங்குவார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து பாதுகாப்பாக அந்த விண்வெளி வீரர்கள் 4 பேரும், சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மற்றும் 2 சக விண்வெளி வீரர்கள் என 4 பேரும் பாதுகாப்பாக படகுகள் மூலமாக அந்த ஸ்பேஸ் சென்டர், கெனடி ஸ்பேஸ் புளோரிடா கடற்கரை அருகில் உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டர் என்ற பகுதிக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுவார்கள். அவர்கள் அங்கிருந்து விண்வெளியிலிருந்து வந்திருப்பதால் கிட்டத்தட்ட 270 நாட்கள் விண்வெளியிலே அந்த விண்வெளி மையத்தை தங்கிவிட்டு வருவதால் உடலிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக போன் டென்சிட்டி குறைந்து இருக்கும், மசில் டென்சிட்டியும் குறைந்திருக்கும், அந்த தசை மற்றும் எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து காணப்படும். இன்னும் சொல்ல போனால் ஒரு தட்டினால் உடைந்து விடுவார்கள் என்பார்களே, அது போன்ற நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். எனவே பாதுகாப்பாக அவர்கள் பூ போன்ற அழைத்து செல்லப்பட்டு
தங்க வைக்க உடனடியாக அவர்கள் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மறுமலர்ச்சி பணிகள் எல்லாம் தொடங்கும். அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்காக அனைத்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அந்த அன்று புதன்கிழமை சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சரியாக 5 மணிக்கு காலை 5 மணிக்கு நாசாவின் மூலம் அதிகாரப்பூர்வமாக பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே இந்த பூமிக்கு திரும்பிய பயணம், அவர்கள் அங்கு தங்கியிருந்த அனைத்துமே பேசப்படும். அதில் சுனிதா வில்லியம்ஸோ மற்றவர்களோ கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நாசா அதிகாரிகள் தான் செய்தியாளரை சந்திப்பார்கள். ஒருவேளை இவர்கள் புகைப்படமோ அல்லது வீடியோ காட்சி கையெழுத்து போல வீடியோ காட்சிகளோ காண்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நேரில் அவர்கள் சந்திக்க மாட்டார்கள். எனவே இதுதான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் முழு பயண திட்டம். இது நாசாவில் உள்ளவர்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த தகவல். அந்த தகவலை தான் தற்போது நம்ம நேரடியாக பகிர்ந்திருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 270 நாட்கள் அங்கு இருந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இதற்கு முன் ஒரு சாதனை நிகழ்த்தியவர், நீண்ட நாள் விண்வெளியிலே தங்கியிருந்தவர் யார் என்றால் ரஷ்யாவை சேர்ந்தவர் தான். ரஷ்யாவை சேர்ந்த வெலரி பால்யோகோவ் என்பவர் தான் மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற ரஷ்யாவினுடைய சோவியத் ரஷ்யாவாக இருந்தபோது, சோவியத் யூனியனாக இருந்த பொழுது 437 நாட்கள், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், 437 நாட்கள் வெலாரி போலியோகோவ் அவர்தான் அதிக நாட்கள் விண்வெளியிலே தங்கியிருந்தவர். அதன் பின் அமெரிக்கரான பிராங்க் ரூபியோ 2023 2 ஆண்டுகளுக்கு முன்பு 371 நாட்கள் அங்கு விண்வெளியிலே தங்கியிருக்கிறார். தற்போது அதற்கு அடுத்ததாக இவர்தான் 270 நாட்கள் தங்கியிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே பலமுறை சென்று வந்திருக்கார். இந்த பயணமும் ஒரு ஷார்ட் பீரியடான குறுகிய பயணமாகத்தான் அவர் திட்டமிடப்பட்டது. 8 நாட்களில் திரும்பி விடுவார் என. ஆனால் 8 நாட்கள் என்பது 9 மாதங்களாகி தற்போதுதான் திரும்ப போகிறார். அதற்கான தற்போது அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். நாளை காலை தான் அந்த விண்கலத்திலிருந்து டிராகன் விண்கலத்தில் சென்று ஆட்ச் மூடப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள். புளோரிடா கடற்கரை அருகே கடலிலே இறங்குவார்கள். அந்த பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு மெதுவாக அந்த விண்கலம் டிராகன் விண்கலம் கடலில் இறங்கும். அங்கிருந்து அவர் கொண்டு செல்லப்பட இருக்கிறார். இது அதிகாரப்பூர்வமாக நாசாவால் தெரிவிக்கப்பட்டு அந்த நேரம் அனைத்துமே நாசாவில் மூலமாக அதிகாரப்பூர்வ தெரிவிக்கப்பட்ட கொடுத்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு முக்கியமானது. இவை அனைத்துமே தற்போதைய நிலையை வைத்து வானிலையை கணித்து அவர்கள் திட்டமிட்டது. ஆனால் ஒருவேளை நாளை வானிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அந்த பயண திட்டத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவை அனைத்துமே தோராயமாக கொடுக்கப்பட்ட நேரங்கள். வானிலைக்கு ஏற்ப திட்டங்கள் மாறலாம். ஆனால் தற்போதைய நிலையில் இதே வானிலை தொடர்ந்தால் இந்த திட்டமிட்டபடி இந்த நேரத்தின்படி அனைத்துமே சரியாக நடக்கும் என்பதுதான் நாசாவில் உள்ள விஞ்ஞானிகள் தெரிவித்த தகவல். அதை தான் தற்போது நம்ம நேயர்களுக்காக, சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இதை பகிர்ந்திருக்கிறோம். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.